மிக்சர் அப்படின்னு சொன்னாவே எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியது. அது எப்பயுமே கடலை மாவுல செய்வோம். ஆனா நம்ம இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கை வச்சு நம்ம மிக்சர் செய்ய போறோங்க. அதுக்கு 3 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு வந்திருக்கோம். இதை தோல் சீவிட்டு நம்ம கேரட் துருவில நம்ம துருவி எடுத்துக்கலாம். நல்ல சூடான எண்ணெயில கொஞ்சம் கொஞ்சமா அந்த சக்கரவள்ளி கிழங்கு திருவனதை நம்ம போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்து நம்ம ஒரு ஜல்லடையில போட்டுக்கலாம். எல்லா சக்கரவள்ளி கிழங்கும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 1/4 கப் பச்சை நிலக்கடலையை சேர்த்து நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அது போலவே இதுக்கு பொட்டுக்கடலையை நம்ம இதுல சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுல தேவையான அளவு அவளும் நம்ம சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இதையும் நம்ம ஜல்லடையில எடுத்துக்கலாம். கடைசியா கருவேப்பிலையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. ஒரு பவுல்ல நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துட்டு அது கூட நிலக்கடலை பொட்டுக்கடலை அவள் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு மிளகாய் தூளும் தேவையான அளவு உப்பு தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாங்க. நம்ம மிக்சர் நார்மலா கடலை மாவுல சாப்பிடுவோம். அதுக்கு பதிலா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.